அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதிமுக வெளிநடப்பு, பாமக வெளிநடப்பு, கூட்டணி கட்சியான காங்கிரஸும் சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு. இது என்ன பிரமாதம், ஆளுநரே வெளிநடப்பு. இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களோட இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னைக்கு துவங்கியிருக்கு. சட்டமன்றம் வருஷத்தோட முதல்ல தொடங்குதா அப்படின்னாலே ஆளுநர் உரை வந்து படிச்சு தொடங்க, ஆளுநர் உரையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் ஒரு மரபு. அதன்படி இன்னைக்கும் அதெல்லாம் நடக்க போயிருக்கு. கவர்னர் அவர்கள் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாரு, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு. அவருக்கு அந்த புரோட்டோகால் படி வரவேற்பு இருக்கும்ல, நிறைய பேர்ல போலீஸ் சல்யூட்லாம் அடிச்சு வாங்க சார் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அவர்களும் வந்து சால்வை புக் எல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க. ஷால் எல்லோ கலர் ஷால். ஏங்க நீங்க அதை விடுங்க, ஆளுநரோட ஃபேஸ பாருங்க, சிரித்த முகத்தோடு ரொம்ப சந்தோஷமா தாங்க வர்றாரு. ஓகே ஓகே, இந்த மகிழ்ச்சி தாங்க அடுத்த டீ பார்ட்டிக்கெல்லாம் கூட்டு போவோம். ஸோ கவர்னர் அவர்களுக்கு வந்து காவல்துறை அணிவுக்கு மரியாதையோட அப்படியே வந்து என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. அந்த என்ட்ரியில நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கீதமும் இசைக்கப்பட்டு அதுக்கும் கவர்னர் மரியாதை எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சரி ஓகே, என்ன இன்னைக்கு சிறப்பான விஷயங்கள்? தமிழ்நாடு அரசோட சாதனைகள்லாம் படிச்சாரா கவர்னர்? பொதுவா ஆளுநர் உரையை வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதுல அந்த கொள்கை என்னென்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க, இது என்ன பிளான்லாம் இருக்குன்னு இதெல்லாம் இருக்குங்க. எங்க நீங்க அந்த அளவு போகாதீங்க. ஆளுநர் உரைக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க, தேசிய கீதம் பாட சொல்லியிருக்காங்க, அவங்க பாடல. அதனால அந்த இடத்துல சலசலப்பும் ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஆளுநர் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாரு, அப்படியே அதிமுக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அது வேறங்க, அதிமுக வந்து திமுக அரசை எதிர்த்து என்னங்க உங்களா எதுவும் சரியா பண்ணல அப்படின்னு எம்எல்ஏக்கள் எல்லாம், அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. என்னங்க ஷர்ட்ல வித்தியாசமா ஒரு பேட்ஜ் குத்திருக்காங்க அதிமுக எல்லாருமே. ஆமாங்க, அதாவது கேள்வி கேட்கிற மாதிரி. இது யூடியூப்ல இந்த பாட்டு ட்ரெண்டிங்க. என்ன யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன், அசல் கோளாறு பாட்டுங்க அது. அது இல்லங்க, யார் அந்த சார், இப்பெல்லாம் பேச்சு போயிட்டு இருக்குதுங்க அதை பத்தி. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கா, அதனால பெண்களுக்கு இந்த ஆட்சியில வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பேட்ச் எல்லாம் குத்திட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. அண்ட் இபிஎஸ் அண்ணன் யார் தெரியுமா? யாரு? சட்டமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க. சட்டமன்றத்தில் எங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்புறாங்க? கிடையாது, என்னடதே எடிட் பண்ணிடுறாங்கல்ல. ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ன கேள்வி கேட்கின்றதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ அல்லது பிற அமைச்சரோ பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும். ஆனா நாங்க கேட்கிற கேள்விய இருக்கெழுப்பி பண்ணிடுறாங்க, ஆனா அவர்கள் சொல்லிக்கிட்ட பதில் மட்டும் வெளியில் வருது. அண்டு சட்டமன்றத்துல ஆளுநர் உரையெல்லாம் நடக்கலையா, சபாநாயகர் உரை தான் நடந்ததா அண்ணன் வந்து சொல்றாப்புல. பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை. ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயகர் உரையாக காட்சியளிக்கின்றது. இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக்கொண்டிருப்பதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை. சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடலன்னு தானே ஆளுநர் அவர்கள்லாம் சொன்னாரு. இப்ப இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நடைமுறையில் எப்படி இருந்துச்சு? தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தான் கடைசி தேசிய கீதம் இருந்திருக்கு. அதான் அண்ணனே சொல்றாரு, எங்க ஆட்சி எல்லா ஆட்சியிலும் அதாங்க மரபு. ஸ்டார்டிங்ல தமிழ் தாய் வாழ்த்து, எண்டிங்ல தேசிய கீதம், இதுதாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையை தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது. அதெல்லாம் கிடையாது, ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா, அதே நடைமுறை தான் இருக்குது. அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே. அப்படியே ரிட்டர்ன் ஆகும்போது பொள்ளாச்சி அவன் எடுத்து விட்டாப்ல. அதாவது இது சொல்லுங்க, கோஷம் போடுங்க அப்படின்னு. அதாவது ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைச்சிருப்பாங்க போல, அதனால கொஞ்சம் சைலண்டா போயிட்டாரு. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மட்டும் ட்ரை பண்ணாராங்க, பட் ஒர்க் அவுட் ஆகல.
அண்ட் அதிமுகவோட எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து யூசுவலா தனியா பேசுவாங்க, என்ன நடந்துச்சுங்க உள்ள சட்டமன்றத்துல எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, திமுக அரசு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுல வைப்பாங்களா? ஆனா இந்த வாட்டி எம்எல்ஏ கிட்ட மைக்கு போகும்போதெல்லாம் பொதுச் செயலாளர் பேசுன பிறகு சொல்லக்கூடாது, வாங்க அடுத்த தடவை சொல்றோம், அது இல்லாத இல்ல அது அண்ணன் பேசிட்டாங்க. எதுவும் பேசல, நான் நிறைய சப்ஜெக்ட் நீங்க என்ன கேட்டாலும் சொல்றேன். சரியா இருக்காது மாதிரி யாரும் வந்து பேசவில்லை. ஏன்னா ஒருத்தர் தான், அவர் தான் பேசுவார், மத்தபடி யாருக்கும் உள்ள பேச உள்ளன்றாங்க, வெளியே பேச மாட்டாங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமாகங்க. நீங்க மத்தபடி ஏதோ அவங்க சொல்லிட்டாங்க இவங்க பேசக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க, ஒரு ரெஸ்பெக்ட்னால. அண்டர்ஸ்டுட். பாமக எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. பாமக வெளிநடப்பு சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. ஜி.கே. மணி அவர்கள் வந்து வெளியே வந்து பேசியிருக்காரு. ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தா கூட ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது, அது அனுமதி வழங்கலாம். இப்ப நாங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு பொது உடைமை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதை சொல்றாங்க, அனுமதி மறுக்கப்படுகிறது, போராடுவதற்கு இடம் கொடுக்கறது இல்ல, அனுமதி மனு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க. அது அவங்க திமுக கூட்டணி கட்சியிலே இருக்கிறவங்க சொல்றாங்க, எல்லா கட்சிகளும் சொல்லுது. திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸும் வெளிநடப்பு பண்ணிருக்காங்க. கூட்டணி கட்சி எதுக்கு வெளிநடப்பு பண்றாங்க? எல்லாம் அதுக்கு கேட்டது இல்லையா நீங்க? நாங்க தனிச்சு நின்னு உண்மைக்கு குரல் கொடுப்போம், கூட்டணிகளா இருப்போம்னா சொன்னாங்களே. இல்ல சட்டையில எல்லாம் வர பிளாக் அந்த பேட்ச் எல்லாம் இருக்குது, பிளாக் வந்து திராவிடம்ங்க, அப்படி புரிஞ்சுக்கங்க. நீங்க எதிர்ப்புன்னு புரிஞ்சுக்காதீங்க, அதுக்கு ஒண்ணு இருக்கு. அதுவும் பாருங்க, அந்த பிளாக் கலர்ல குண்டு ஊசி குத்துனாதான் எதிர்ப்பு, இது பேப்பர்ல குத்துற மாதிரி இருக்குல்ல, அது இதுதானே. ஓகே, சுமூகமா இப்படி ஒரு காரணம். அப்படி செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இப்படி நிக்கிறாரு, நின்ன உடனே பார்த்தா துண்டை காணுங்க. துண்டு காண எங்க போச்சுன்னு தெரியல. பின்னாடி துண்டு ரொம்ப முக்கியமே. எப்படி ஆமா, பின்னாடி இருந்து ஒருத்தர் துண்டு எடுத்துட்டு வந்து தோல்ல அப்படி போடுறாருங்க. சோ செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து என்ன வெளிநடப்பு பண்ணல, ஆளுநரை எதிர்த்து தான் நாங்க வெளிநடப்பு பண்ணிருக்கோம். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமும் அமைச்சரவையும் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறது. அதற்கு இசைவு தர மறுக்கிறார். நீட்டுக்கு வேண்டாம் என்று சொன்னால் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்படி பல விஷயங்களில தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக பேசி வருகிறார். RSS உடைய சித்தாந்தத்தை பிஜேபியுடைய ஊதுகுழலாக ஆளுநர் இங்கே வேலை பார்ப்பது செய்வதுதான் வன்மையாக கண்டித்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். திமுகவின் இன்னொரு கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், நல்ல வேளை தாவேக்கான்னு சொல்லியிருந்தா கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். நீங்க அப்படி ஆயிருங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த டிவிக்கு இல்ல வேல்முருகன் அவர்களும் வெளியே வந்து சட்டமன்றத்துல இருந்து வெளியே வந்து பேசியிருக்காரு. வெளியே வந்து பேசியிருக்காரு, சட்டமன்றத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. கூட்டணில இல்ல இப்போதைக்கு இல்லங்க. இப்போதைக்கா இல்லங்க. இல்லையா? சரி, என்ன சொல்றாரு அண்ணன்? என்ன சொல்றாரு? ஆளுநர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். ஒரு அரசு நிகழ்ச்சி அல்லது பேரவை தொடங்குகின்ற போது முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி அரசு நிகழ்ச்சி தொடங்கும். ஆளுநர் உரை வாசித்தளித்த பிறகு அந்த நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற போது தேசிய கீதம் பாடப்படும். இதுதான் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 75 ஆண்டு காலம் வரலாறாக மரபாக பின்பற்றப்படுகின்ற ஒரு நடைமுறை. ஆனால் தமிழக ஆளுநர் அவர்கள் இருக்கை முன் வந்து நின்றவுடனேயே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடித்தவுடனேயே தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆளுநர் உரையில வந்து புதிய திட்டம்லாம் எதுவுமே இல்லங்க, என்னங்க ட்ரையா இருக்குதுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஆளுநர் உரை என்பது 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை, சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை, அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், மக்கள், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள், விவசாயிகளுடைய, தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு இடம்பெறக்கூடிய, திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் உரையாக இது இருந்திருக்க வேண்டும். அது இல்லை. அப்புறம் திமுகவோட இதர கூட்டணி கட்சியான சிபிஎம், சிபிஐ எல்லாம் என்ன சொன்னாங்க? வெளியே வந்து ஆளுநர் இப்படி பண்றது கண்டனத்துக்குரியது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாங்கள் கூறி வருகிறோம். தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தொடர்ந்து நாங்கள் கூறி வருகிறோம், இந்த ஆளுநர் பொருத்தமற்ற ஆளுநர், தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஆளுநராக இருப்பதற்கே தகுதியற்றவர். ஆகவே உடனடியாக இவரை தமிழ்நாட்டிலிருந்து வாபஸ் பெற வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை
ஒன்றிய அரசு செவிமெடுக்க வேண்டும். அது ஆக்சுவலி கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஆளுநர் உரையில புதிய திட்டங்கள் எதுவும் கொஞ்சம் இல்லையேங்க அப்படின்னு லைட்டா வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகள் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தோம். குறிப்பாக புதிய பென்ஷன் திட்டம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறாது. ஆகவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்டது. அதையும் எதிர்பார்த்தோம். மதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த உரையை வந்து வரவேற்கிறாங்க, ஆளுநர் உரை வரவேற்கிறாங்க. மனிதவள மேம்பாடு, கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், வேளாண்மை போன்ற அனைத்து துறைகளிலும் நாம் முன்னேறி கொண்டிருப்பதை பறைசாற்றுகின்ற உரையாக அது இருக்கிறது என்பதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு விசிகாவிலிருந்து என்ன சொல்றாங்க சட்டமன்றத்துக்கு வெளியே தலைவரே விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்துட்டாங்க. அவர் எம்பில பார்லிமெண்ட்ல எல்லாம் இருப்பாரு. அது இல்லைங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படியா? அதனால வந்திருக்காரு. ஓ, சட்டமன்றத்துல அறிவாலயத்துல மீட் பண்ணலாமாங்க? மீட்டிங் இங்க டைம் கொடுத்திருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதனால சரி, ஓகே. சோ என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, ஆளுநர் அவர்கள் இந்த முறையும் இந்த மாதிரிலாம் பண்றாரு. உரையை படிக்கிறதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது, அதுல ஏதாவது சிக்கல் வரும். அதனால இதை ஒரு சாக்கா காரணம் காட்டி இன்னைக்கு வெளியே போயிருக்காரு. அதுதான் அவர் ஏற்கனவே அது பிளானோட தான் வந்திருக்கிறார், திட்டமிட்டு தான் வந்திருக்கிறார். ஸோ திருமாவளவன் அவர்கள் பேச சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து பின்னாடி இருந்து ஏதோ இது ஃபைலை மறைச்சிட்டு ஏதோ பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாப்புல. அது சட்டமன்றத்துக்கு விசிகாவினுடைய தலைவர் அவர் தானே, அதனால ஏதாவது உள்ள நடந்திருக்கும் இந்த விஷயத்துல சொல்லலாம்னு அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் வேற என்ன, பாஜகவுக்கு வந்து ஆளுநர் ரவி அவர்கள் மாதிரி ஒரு ஆளுநர் தான் தேவைப்படுது. ஆனா ஆர்.என். ரவி போன்ற ஆளுநர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறது. பிஜேபி அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதுபோல தலைவலியை கொடுக்கிற ஆளுமைகளைத்தான் ஆளுநர்களாக நியமித்து வருகிறார்கள். திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்திற்கு நெருக்கடியை தருகிறார்கள், முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இது ஏற்புடையதல்ல, மக்களுடைய உணர்வுகளையும் அவமதிப்பதாகும். பிஜேபி வெளிநடப்பு பண்ணிட்டாங்களா? வெளியே வந்துட்டாங்க. வெளிநடப்பு இல்ல, வெளியே வந்திருக்காங்க. சரி, ஓகே. சட்டமன்ற தலைவர், பிஜேபி சட்டமன்ற தலைவர் நயனார் என்ன சொல்றாரு? அதாவது தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே தேசிய கீதம் படிக்கணும், தேசிய கீதம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் கவர்னரை முற்றுகையிட்டு கொஞ்சம் கூட ஒரு சட்ட விதிகள், சட்டமன்ற பேரை விதிகளை பின்பற்றாம ஆளுநரையே அவங்க வந்து படிக்க விடலை. அதனால ஆளுநர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஆளுநர் உரையை தமிழில் சபாநாயகர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வானதியை காட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும்ல, என்னங்க நடந்தது என்ன விவரிக்கவும் அப்படின்னு. இன்னும் இதுல எம்எல்ஏக்கள் 2 பேர் இருக்காங்களே, அவங்க பேசவே மாட்டாங்களா? தேசிய கீதம் வந்து இந்த நாட்டோட பிரிவினை கோஷமா? இந்த நாட்டுல கேக்குறேங்க, ஏன் அந்த மரபுல தேசிய கீதத்துக்கு இடம் இல்லையா? எத்தனையோ மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார் இதே பேரவையினுடைய தலைவர். எத்தனை முறை மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார்? தேசிய கீதம் பாடும்போது மட்டும் மரபு வந்துருமா? அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு நிகழ்வை பத்தி? ஆமா, ஏன்னா சட்டமன்றத்துல நடந்தது எல்லாத்தையுமே ஆளுக்கு அவங்களோட கருத்துல சொல்லிட்டாங்க. திமுக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? ஏற்கனவே அவருடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களால் அவர் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார். பல்வேறு விஷயங்களில் அவர் தான் ஒரு நியமிக்கப்பட்ட ஆளுநர் என்பதை மறந்து ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட தான் பெரியவர் என்கின்ற ஒரு சிந்தனையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் காரணமாகவே ஆளுநர் ரவியே வெளியேறு என்கின்ற ஒரு சூழலை அவர், அந்த ஒரு கோஷம் எழுகின்ற நிலையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்புறம் தேசிய கீதம் வந்து பாடப்படாதது வேதனைக்குரியது, அதனால வேதனையாக வெளியே போன ஆளுநர் அவர்கள் தங்களோட அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரா? இல்லைங்க, நாங்களாம் மரியாதை தான் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா திமுக சார்ந்தவர்கள் எல்லாருமே தேசிய கீதத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம். இன்றைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து துவங்கி ஆளுநர் உரையை தமிழிலே மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள் வாசித்த பிறகு இறுதியாக தேசிய கீதம் பாடப்பட்டு அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்பட அனைவரும் எழுந்து நின்று முறையாக மரியாதையாக அதற்கான மரியாதையை செலுத்திதான் தேசிய கீதமும் இன்றைக்கு பாடப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய கீதத்திற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து ஆளுநர் உரையில என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வாசிச்சார்.
ஆரம்பிக்கும் போது 2003 அப்படின்னு ஆரம்பிச்சார். 2003ஆம் ஆண்டு டேட் உடனே முதல்வர் மாத்த சொல்றாரு. இல்ல 2003 வந்து அப்போ இந்த கவர்னர் கிடையாது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9ஆம் நாளன்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் பேரவையில் உரையாற்றிய போது ஏற்கனவே அவரால் ஒப்படைக்கப்பட்டு பேரவையின் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட உரையில் இடம்பெற்றுள்ள சில பகுதிகளை வேண்டுமென்றே விடுத்தும் அச்சிடப்படாத சில பகுதிகளை சேர்த்தும் உரையாற்றினார்கள். அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் வந்து பேப்பர்ல ஒண்ணா படிக்கிறாரு. டேபிள் இருந்தா பரவாயில்ல, பேப்பர் கீழே வைக்கலாம். இப்ப எங்க வைக்கிறது பேப்பரை? ஒரு மூத்தவர் ஒரு ரெஸ்பெக்ட்டுக்காக பக்கத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்களா? யாரு? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. நான் நீங்க படிச்சிட்டீங்களா? கொடுங்க. சரி, நான் வாங்கி வச்சுக்கிறேன். கொடுங்க, நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு பேப்பரா ஒரு மரியாதை நிமித்தமாக சீனியருக்கு வந்து ஜூனியர் ஹெல்ப் பண்றாரு. அது துணை முதலமைச்சர்னா முதலமைச்சருக்கு மட்டும் துணையா இல்லங்க, எல்லா அமைச்சர்களுக்குமே நான் துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்பிங் டெண்டன்ஸோட பண்றாரு. ஓ சரி, ஓகேங்க. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. உள்ள என்ன நடந்துச்சு, ஏன் ஆளுநர் அவர்கள் வந்து பிரிப்பரேஷன்ல இருந்து சொன்னாருங்க. நாங்க வந்து தமிழ் பண்பாடு படி என்ன பண்ணிருக்கோம், சம்பிரதாயம் முதல் கூட்டத்துக்கு அவங்க வரணும். அது பேரவை தலைவர் போய் நேரில் போய் அது வந்து நம்முடைய சம்பிரதாயம் மட்டுமில்ல, தமிழர்களுடைய நாகரிகம் பண்பு. அதை போய் ஐயா நாங்கள் இப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு கூட்டத்துக்கு அனுமதியே சிஎம் அந்த கவர்னர் தானே தந்திருக்காங்க. அந்த தேதியில் போய் மரியாதை நிமித்தமாக தந்தோம். எங்களை நல்லா பண்பாக உபசரித்தாங்க. எங்களுக்கு டீ எல்லாம் தந்தாங்க. நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டோம். எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற விட ரொம்ப மோஸ்ட் வெல்கம் அவங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க, அவங்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அவ்வளவும் அது வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. ஆனா பாருங்க, என்னங்க ஆளுநர் அவர்கள் இப்படி பண்ணா நாங்க என்னங்க பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. சட்டமன்ற மரபு இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு. அதுல எந்த இடத்துலயாவது ஆளுநர் அவருக்கு வச்சிருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். அல்லது ஆளுநர்கிட்ட தான் போய் கேட்டு ஐயா எந்த இதுலயாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் வந்து முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நடக்கணும் நீ ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்க தான் சொல்லணும். தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, தமிழருடைய நாகரிகம், தமிழ் மொழி அடையாளம் நமக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம். தமிழ் தாய் வாழ்த்து அது எல்லா இடங்களிலும் இதான் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அரசு நிகழ்ச்சிகள் இதுதான் நம்ம பண்றோம். அதை வந்து நான் சொல்றேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த மரபுகள் எல்லாம் மாற்ற முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருத்தர் பேசாமலே போயிட்டாரு. ஆனா இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ஆமா, வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சு. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்க கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்ற அணியிலேயே சலசலப்பு இருக்குதுன்னு சொல்றாங்களே, கேள்விப்பட்டியா மேன்? என்ன தர மறுபடியும் மாநாடு போட போறாங்களா? மாநாடு போட்டாதான் குழப்பம் வருமா மேன்? இது அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் கடுமையா போராட்டம் பண்ண தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியா தர. ஆமா, அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் தனித்தனியா இருந்தா கூட ஒரு போராட்டம் அறிவிச்ச நாள்ல இன்னொரு கட்சி போராட்டம் நடத்துறது இல்ல. தினம் போராட்டமா தர. அப்படிதான் நடக்குது. ஒரே கோரிக்கை தான். அதிமுக ஒரு நாள், பாஜக மறுநாள், நாம் தமிழர் அடுத்த நாள், பாமக இன்னொரு நாள், தேமுதிக வேறொரு நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடத்தி டெய்லி செய்தியா மாத்துறாங்க மேன். நம்ம ஊர் புது கட்சியை விட்டீங்களே தோற. எஸ், கரெக்டா சொல்ற மேன். விஜய் கவர்னரை சந்திச்ச அன்னைக்கு அதுதான் தலைப்பு செய்தி. அப்படிதான் தனித்தனியா இருந்தாலும் ஒருங்கிணைப்போட எதிர்கட்சிகள் செயல்படுறாங்க மேன். இதனால ஆளுங்கட்சிக்கு கூட்டணிக்கு பாதிப்பு இல்லையா தோற? இப்பதான் பாயிண்ட் பிடிச்சிருக்க மேன். எதிர்கட்சிகள் எல்லாமே போராட்ட களத்தில் இருக்கும் போது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னு எதிர்பார்ப்பு உருவாகுது மேன். அவங்க தான் அடிக்கடி அறிக்கை விடுறாங்களே தவிர. எஸ், அறிக்கை விடுறதெல்லாம் சரிதான். அப்படிதான் சில விஷயங்கள்ல விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் கட்சியும் ஒரு படி மேலே போய் ஆளுங்கட்சி விமர்சனம் செய்யறாங்களாம். அப்படின்னா விஜய் கட்சி கூட்டணிக்கு போறாங்களா தவிர? அப்படின்னா இப்படின்னா அப்படி இல்ல மேன். பாலிடிக்ஸ்ங்கிறது வேற. மக்கள் பிரச்சனைக்காக நாங்களும் களத்தில் இருக்கோம்னு காட்டுறதுக்கான வேலைகளை தான் கட்சிகள் செய்வாங்க. சரி, எதிர்கட்சி மாதிரி கூட்டணி கட்சிகள்னு சொல்லலாமா தவிர? அப்படியும் சொல்ல முடியாது. 2023
2026 தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியை வலுவா கொண்டு போகணும்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால திமுக ஆட்சியை விமர்சனம் செய்கிற கூட்டணி கட்சிகளின் 2ஆம் கட்ட தலைவர்களையும் வாட்ச் பண்றாங்களாமே. சில விஷயங்கள்ல ஆதரவு, சில விஷயங்கள்ல எதிர்ப்பு, அதான தர அப்படிதான் மக்கள் பிரச்சனையில முடிவுகள் எடுக்கிறாங்க. அதுவே கூட்டணியில குழப்பம் சில பேர் நினைக்கிறாங்களா? அப்படின்னா கூட்டணி ஸ்ட்ராங் தானே தர? ஆமா, இப்போதைக்கு ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் கூட்டணி கட்சின்னு அறிக்கைகள் வந்தாலும் தனிப்பட்ட சந்திப்புகள், பேச்சுகள் மூலமா கூட்டணி கட்சிகளை பக்கத்துல வைக்க நினைக்கிறாங்களா? தேர்தல் வரைக்கும் அப்படிதானே தர? 2026 தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் கரை சேர்த்துடணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் தொகுதி கணக்கு தான் மேன். சரிதான் தர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.